தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்னும் நீட் எக்ஸாமுக்கு ஒரு 7 நாட்கள், அது ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய சில முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்றேன். அ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னென்னலாம் செய்யணுன்றத நம்ம ஏற்கனவே வீடியோக்கெல்லாம் குடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலுமே இந்த லாஸ்ட் மினிட்ல, லாஸ்ட் ஒரு 7 டேஸ் அப்படின்னு சொன்னா, இந்த 7 டேஸ்ல மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல வந்து ஸ்டே காம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க அமைதியா இருக்கணும்ன்றது தான் இங்க மிக முக்கியமானது. அமைதியா அப்படின்னு சொன்னா, நார்மலா நீங்க என்ன படிச்சீங்களோ, அத மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த காரணத்துக் கொண்டும் வந்து நீங்க பேனிக் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பேனிக் ஆகாம, பயப்படாம கொள்ளாம, தைரியமா நீங்க இருந்து எக்ஸாம ஃபேஸ் பண்ணணுன்றத மனதைரியத்த ஃபர்ஸ்ட் நீங்க வளர்த்துக்கணும். 1. அதுக்கப்புறம் டோன்ட் ட்ரை நியூ டாபிக்ஸ். நீங்க என்னன்னா, நியூ டாபிக்ஸ படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது இதுக்கப்புறம். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களோ, அத மட்டும் நீங்க திரும்ப படிச்சா போதுமானது. புதுசா ஒரு டாபிக் எடுத்து வச்சு நீங்க தயவு செஞ்சு படிக்காதீங்க. காரணம் என்ன அப்டின்னா, அப்படி நீங்க எடுத்து வச்சு படிக்கும்பொழுது, அதுல ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரியல. அ அதுக்கு டைம் வந்து நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, இருக்கிறத ரிவிஷன் பண்ண முடியாம உங்களால போயிடும். 2வது வந்து ஒரு மன கஷ்டம் வரும். ஐயோ! இது நம்மளால படிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு, இருக்கிறதும் வந்து நம்மளால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடும். அதனால டோன்ட் ட்ரை ரீட் நியூ டாபிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அத நீங்க கவனத்துல வச்சுக்கணும். சரிங்களா? இது இல்லாம ரொம்ப முக்கியமானது இன்னொரு விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் அ பெர் டே வந்து ஒரு மார்க் டெஸ்ட்டாவது நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அட்லீஸ்ட் ரொம்ப முக்கியமானது. அட்லீஸ்ட் நீங்க வந்து உங்களால 2 வந்து அட்டெண்ட் பண்ண முடியும்னு சொன்னாலும் பண்ணலாம். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டாவது நீங்க எழுதணும். எழுதுறது மட்டுமே இல்ல, இத கரெக்ஷன் பண்ணி நீங்களே அனலைஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிவிஷன்ல. புதுசு நீங்க படிக்கக்கூடாது. ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அதே தான் படிக்க போறீங்க. அதே நேரத்துல கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டாவது மினிமம் நீங்க எழுதி ஆகணும். எழுதிட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணி அத அனலைஸ் பண்ணணும். எங்க தவறு இருக்கு, எங்க தவறு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இந்த 7 நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 இல்ல வந்து ஒரு 14 அந்த ரேஞ்சுல நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி ஆனது உங்களுக்கு புரிஞ்சிரும். உங்க நிலைமைய நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா கண்டிப்பா உங்களுக்கு அமையும். சரிங்களா? இது இல்லாம ஸ்லீப் ஃபார் அட்லீஸ்ட் 7 ஹவர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, தூக்கம் இங்க சரியா இல்ல அப்படின்னா, உங்களால படிக்கிறதுக்கும் கண்டிப்பா முடியாது. அடுத்து வரப்போற நாட்கள்ல அந்த தூக்கமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர்லியரா படுத்து, இயர்லியரா எந்திரிச்சு நீங்க படிக்கணும். இதற்கு இடையில நீங்க அந்த ஸ்லீப்பிங் டைம் அப்படின்றது ஒரு 7 டூ மினிமம் 6லருந்து 7 ஹவர்ஸ்க்குள்ள கம்பல்சரி இருக்க மாரி பார்த்துக்கணும். ஏன்னா, தூக்கம் கெட்டுதுன்னா, இது ஒரு பிராக்டிஸ் ஆயிடும். அந்த பிராக்டிஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம் நமக்கு டைமு 2 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால, அதுவே நமக்கு தூக்கம் வர டைமு. அதனால நீங்க எழுதுற மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து அந்த 2 மணிக்கு எழுதி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் எழுத சொன்னனே அப்படின்ட்டு அந்த டைம்ல உட்காந்து நீங்க மார்னிங் டைம்லயோ, இல்ல ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு உட்காந்து எழுதக்கூடாது. ஏர்லி மார்னிங்னா படிக்கிற ஒர்க்க மட்டும் தான் நீங்க பண்ணணும். எக்ஸாம் நீங்க எழுதுறது, எழுதி பார்க்குறது, பிராக்டிஸ் பண்ற அந்த மார்க் டெஸ்ட் எழுதுற டைமிங்லாம் வந்து அந்த 2 டூ 5 அந்த எக்ஸாம்ல எப்ப நமக்கு நடக்குதோ, அதே டைம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான், அந்த தூக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். 2வது மிக முக்கியமானது ஏன் நம்ம வந்து அந்த டைம்ல எழுத சொல்றோம்னா, அங்க ஒரு மாதிரியான ஒரு தூக்க கலக்கம் இருக்கிற டைம் அப்படின்றதுனால, உங்களுக்கு வந்து அந்த ஹவர்ஸ்க்குள்ள அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த எக்ஸாம உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுதா? அந்த டெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு உங்கள நீங்களே பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாவும் அமையும். அதனால அது ரொம்ப கவனிச்சு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. மிக முக்கியமா ஸ்டே அவே ஃப்ரம் சோசியல் மீடியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து வரப்போற நாட்கள். அடுத்து வரப்போற நாட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப குரூஷியலா இருக்கிற டைம் உங்களுக்கு. அதனால ஸ்டே அவே ஃப்ரம் சோசியல் மீடியா. நீங்க எதுவாக இருந்தாலும் சரி. இல்ல சார் நான் வந்து யூடியூப வச்சு நான் ஒரு லேர்னிங் தான் பண்ணிக்கிறேன். நான் இதுல வந்து டெஸ்ட் எப்படி அட்டெண்ட் பண்றது, ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பிராக்டிஸ் பண்றேன்னாலுமே, முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்றது தான் நல்லது. இது என்ன காரணம் அப்படின்னா, பொதுவா நீங்க ஒரு யூடியூப வச்சு நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்றதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா கூட அந்த மாரி இருந்தா கூட, வேற ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். டக்குனு அத போய் உள்ள போய் பார்க்க வேண்டியது வரும். அதுல ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் டைம் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். அதனால தான் இத அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அது Facebook, Instagram, WhatsApp எதுவாக இருந்தாலுமே, இந்த ஒரு வாரத்துக்கு அது செல்ல தூக்கி ஒரு ஓரமா வச்சுருங்க. பேசுறதோட நிறுத்திக்கணும். பேசி என்ன யார்ட்டயாவது சொல்றீங்க, விஷயம் கேட்கறீங்க, போறீங்கன்னா, அதோட ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க படிக்கிற ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அடுத்து வரப்போற இந்த 7 நாட்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது. எப்படி நாம படிக்கணும்ன்றத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு திருப்பி நான் குடுக்குறேன். எப்படிலாம் நம்ம படிக்கலாம் அப்படின்றத. ஏன்னா ஒரே வீடியோல சொன்னா அது ரொம்ப பெருசா இருக்கும். அதனால இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுட்டேன். இப்ப சொன்ன விஷயங்கள நீங்க கவனிச்சு பார்த்துக்கணும். திரும்ப உடனே ரிமைண்ட் பண்றேன்.
நீங்கள் வந்து ஸ்டே கம் டோன்ட் பேனிக் அப்படின்ற விஷயம். காமா இருக்கணும், பேனிக் ஆகக்கூடாது. 2வது வந்து டோன்ட் வொரி அப்படின்னு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா, எத பத்தியும் கவலைப்படக்கூடாது அப்படின்ற விஷயம். 2வது வந்து டோன்ட் ட்ரை ரீட் நியூ டாபிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அத நீங்க புதுசா எதுவும் படிக்கக்கூடாது. ஏற்கனவே என்ன படிச்சு வச்சிருக்கீங்களோ, அதே டாபிக்க படிச்சு ரிவர்ஸ் பண்ணா போதுமானது. நீங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மார்க் டெஸ்ட்டாவது பிராக்டிஸ் பண்ணணுன்றத மைண்ட்ல வைங்க. அதேபோல உங்க மிஸ்டேக்ஸ் எங்கெங்கலாம் இருக்குன்னு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அந்த டெஸ்ட்ட கரெக்ஷன் பண்ற விஷயங்கள் பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் 7 ஹவர்ஸ் நீங்க ஸ்லீப்பிங் டைமா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. தென் வந்து லாஸ்ட் ஒன் வந்து அவே ஃப்ரம் சோசியல் மீடியா. ஸோ இந்த விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். உங்களுக்கு எல்லா வகையிலுமே இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் மார்க் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? இப்ப சொன்ன விஷயங்கள் திரும்ப நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. இதுல இன்னும் நெறைய விஷயங்கள பத்தி சப்ஜெக்ட்ல எப்படிலாம் நம்ம படிக்கலாம். அடுத்த 1 வீக்குக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க் யூ.